புதுச்சேரி பொதுப்பணித்துறையிலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி காமராஜர் சதுக்கம் அருகே நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றவர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் எழில்குமார். வணக்கம் எழில்குமார். இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டு கிட்டத்தட்ட 2600க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறையில் ஊழியர்களாக, தற்காலிக ஊழியர்களாக அவர்கள் பணியமர்த்தப்பட்டனர். இதனிடையே 2026 ஆண்டு அப்போதைய தேர்தலை முன்னிறுத்தி இந்த ஊழியர்கள் பணி அமர்த்தப்பட்டதாக கூறி தேர்தல் ஆணையம் பணியமர்த்தப்பட்ட அனைவர்களையும் பணி நீக்கம் செய்தது. இதனிடையே தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக அவர்கள் மீண்டும் பணி வழங்க வேண்டும் என தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2023 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரின் பொழுது முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு, அதாவது அவர்கள் சம்பளம் வாங்கியிருந்தால் அவர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் இவர்களுக்கு பணி வழங்கப்படும் என அறிவித்திருந்த நிலையில் இவர்களுக்கான பணி வழங்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அரசு எடுக்காததன் காரணமாகவும், மேலும் இவர்களுக்கு அதாவது நீதிமன்றமானது இவர்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பின் நகலை எரிப்பதற்காக இன்றைய தினம் காமராஜர் சதுக்கம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் பொழுது அவர்கள் கருப்பு கொடி ஏந்தியும் அந்த நீதிமன்றத்தின் நகலை எரிக்க முயன்ற பொழுது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுடைய லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் மற்றும் நகல் எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்து அப்புறப்படுத்தி சென்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி எழில்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.